ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். யாரும் கடங்கார வந்து கேட்க கூடாது மேடம். வீட்டன் டெய்லி வராங்க 4-5 பேர். அவங்க அண்ணன் பெரிய மாமனார் மரிமா வந்து அப்படியே அவன்கிட்ட கேள்வி கேட்குது. எனக்கு எலுமே செத்து போச்சு. இதுல கேட்பாங்களா? அவங்க அண்ணி அப்படி கேட்டு போதும் மேடம். எனக்கு அசிங்கமா இருக்குது. ஒரு மரிமானம் அந்த இடத்துல நம்ம கேட்டாக்கா நம்மளுக்கு எனக்கு தானே அசிங்கம். நீங்களே தான் கேட்டிருக்கீங்க. இல்லை அவங்க போய் கேட்கறது என்ன வித்தியாசம்? நீங்களே தான் கேட்குறீங்க எல்லாத்தையும். சரி இப்போ என்ன முடிவு? நான் என்ன கேட்டுக்கிறேன்? நீங்களே தான் எனக்கு வந்து கடனா கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் வாயில அடிச்சு போட்டுக்கலாமா? ஏமாத்தி வாயில போட்டுக்கலாம். ஆமா, என்ன ஏமாத்தின்னு தான் இருக்கிறேன். அப்படி கூட அதான் சொல்லுவேன். என்ன ஏமாத்தின்னு தான் இருக்கிறேன். காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் பேசிட்டு. லேடிஸ் தனியா இருக்காங்க. இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இத்தனை கடங்காரங்க வீட்டுல வந்து நிக்கிறாங்க. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. வெறும் வீராப்பு. நான் ஆணு எம் பொண்டாட்டி ஆட போக கூடாது, எம் பொண்டாட்டி எம் பர்மிஷன் இல்லாம போக கூடாது. அந்த பொண்டாட்டியே தானே கடங்காரங்க வந்து வாசல்ல உட்கார்ந்து மாதிரி பண்ணிருக்கீங்க. போன்ல அவங்க குறைச்சல் இல்ல. சரிங்களா? என்னங்க புருஷனோட உரிமை, புருஷன் என்னோட பொண்டாட்டி வீட்டுல இருக்காளே, நான் விட்டுட்டு வந்திருக்கேன். பாவம் அவ கஷ்டப்படுறாளே, 4 பேரும் போய் நிக்கிறது அவ அவமானப்படுறாளேன்னு யோசிக்கிறது இல்ல. ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை, சாரிமா மன்னிச்சுக்கோ, நான் எப்படியாவது முடிச்சு பண்ணிடுறேன், கொஞ்சம் பொறுமையாரு. கொஞ்சம் பொறுமையா சமாளிச்சுக்கிறேன். யாரும் உங்ககிட்ட என்ன வரமாட்டாங்க. அந்த உறுதியை கொடுத்து பாருங்க. நான் கொடுக்குறேங்க. இப்ப கூட கொடுக்குறேன். இப்ப கூட கொடுக்குறேன். 4 மாசமா சமாளிக்க முடியாதா? சமாளி. இத்தனை வருஷம் நான் சமாளிக்கலையா? இங்க ஒரு 3 மாசம் உன்னால சமாளிக்கலையான்னு கேக்குறேன். இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேட்டேன் நானு. காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த என்ன பண்ண முடியும்? நாங்க பொம்பளை வேலைக்கு போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி ஒண்டியா இருக்கிறோம் வீட்டுல. அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க வீட்டு வாசல்ல. இங்கதான் இருக்கு அந்த பொண்ணு. அவங்க ஃப்ரெண்டே கூட கை கட்டு போயிட்டாங்க. இந்த வீடுதான் ஃபைனான்ஸ்காருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, சொந்த பந்தம் என்ன நினைக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க? யாருமே இல்ல மேடம். கடன் அடைக்க வேண்டியதானே. அவன் பொண்டாட்டிய கரகாட்டத்துக்கு அனுப்பாதே, நாங்க கடன் அடைக்கிறோம் அடைக்க சொல்லுங்க. அவங்க தம்பியே கேவலமா பேசுறாங்க. கடன் வாங்கி தின்ட்டு யாரும் அடிக்க வேணாங்க, நான் அடிச்சுக்கிறேங்க. அது வரைக்கும் அனுபவிக்கிறது அவங்க தான். எப்படி வச்சு ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்